வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பமில்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். நமது 18 வியூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர் தோழிகளுக்கும் என்னுடைய நன்றிகள். சரி. கேள்வி இந்த இந்த ஜோதிடம் பத்தியான விஷயங்கள் பேசுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்றேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னேன். ஸோ இந்த வாட்டியோட கேள்வி ஜோதிட விதிகள் 3. ஓகேங்களா? ஐயோ! சரி. ஹவ் ஓகே பிரதர் லாஸ்ட்டா ஓகே. ஹவ் டு கரெக்ட்லி கவுண்ட் 3ஆம் பிறை? ஹேவ் டு கூகுள் பட் நெக்ஸ்ட் 3ஆம் பிறை சேம் பேஜ் ஒன்ஸ் ஓகே. இந்த 3ஆம் பிறை எப்படி அப்படின்னா, அமாவாசை, பிரதமை, திதியை. அந்த திதியை திதியில தான் பிறை வருங்க. ஓகேங்களா? இது அவ்வளவு அமாவாசையை 1வது திதியாகவும், 2வது 3வது திதி தான். அந்த 3ஆம் பிறைன்றது 3வது நாள். லேசா கொஞ்ச நேரம் அந்த ஒளி வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போறது. அதுதான் 3ஆம் பிறை. இது ஒரு கேள்வியா கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த 3ஆம் பிறையை தான் எல்லா மதத்திலயும் வந்து வழிபாடு செய்வாங்க. ஓகேங்களா? ஆனா 3ஆம் பிறையை விட மிக சிறப்பான விஷயம் பௌர்ணமி அமைப்பு. ஓகேங்களா? அதையும் புரிஞ்சுக்கங்க. சரி அடுத்ததாக துவாரகா அண்ணன் குரு இன் தனுசு ராசி 6th பிளேஸ். வில் இட் குட் ஃபார் குரு ஆட்சி இன் தனுசு ஓர் ஒர்க்? ஓகே. 6ஆம் இடத்துல இருக்கிறது. நோ பார்வை ஃப்ரம் அதர் பிளானட் சீயிங் யூ. ஓகே. குரு தனுசு ராசி குரு இன் தனுசு ராசி 6வது பிளேஸ். தனுசு ராசி 6வது பிளேஸ். ஓகே. இந்த இடத்துல லக்னம்லாம் போடணுங்க நீங்க. தனுசு ராசியில இருக்காரு, அவர் ஆட்சியா இருக்காருன்னா 6ஆம் இடத்து பலனை தானே செய்வாரு. கடக சிம்ம லக்னங்களுக்கு முதல்ல ஒரு கெடுதல் அமைப்புகளை தான் செய்யறாரு. நீங்க லக்னம் அப்படின்ற அமைப்புல தான் போடணும். அதே நேரத்துல ஈஸ்வரி இங்க தனிநபர் ஜாதகத்துக்கு தான் அங்கிட்டு ஒரு செக்ஷன் கொடுக்குறோம்ல, அங்க வந்து போடுங்களேன். ஓகே சரி. அடுத்ததாக ராமன் தம்பி வணக்கம். என்ன அப்படியே உப்புச்சப்பு இல்லாத மாதிரியே இருக்கு இன்னைக்கு உள்ளது. தம்பி வணக்கம். மை ஹஸ்பண்ட் ஹேவிங் செவ்வாய் கேது காம்பினேஷன் இன் மேஷம் விருச்சக லக்னம். வாட் யூ சேட் இஸ் கரெக்ட். மை கொஸ்டின் இஸ் குரு எஸ்பெக்ட்ஸ். இவங்க கொஞ்சம் தமிழில் போட்டுருங்களேன். இந்த இங்கிலீஷ் டேர்ம் எனக்கு கொஞ்சம் புரியாது. 6th house வில் இன்க்ரீஸ் த டெப்ஸ். ஓகே 6ஆம் இடம். சப்போஸ் புதன் தசா ஹெல்பிங். புதன் தசை எப்படிங்க மேஷத்துக்கு ஹெல்ப் பண்ணும்? சரி புதன் தசா ஹெல்பிங் அண்ட் புதன் 6வது ஹவுஸ் வித் 6வது ஹவுஸ்ல மேஷ லக்னத்துக்கு இந்த மாதிரி குழப்பி போடுறதுக்கு நீங்கள் பேசாமல் டீட்டெயிலே போய் கேள்வி பதிலும்ல போட்டு இதே கேள்வி இது பண்ணுங்க. எப்போதுமே மேஷ விருச்சக லக்னத்துக்கு புதன் வந்தோடனே தன்னுடைய அட்டமாதிபதி 6ஆம் அதிபதி வேலையை தான் செய்கிறாரு. அதுலேயும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை இழுத்து விட்டு அதிகமான ஆர்வம் ஆசையை காட்டி அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவான விஷயம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தாங்க வருது. அதனால புதன் அப்படின்னாலே மேஷலக்கணக்காரங்க ஒரு மாதிரி கேர்ஃபுல்லாக இருங்க. செவ்வாய் தனித்த கேதுவோட சனி பார்வையை வாங்காமல் கேதுவோட தனியாக சேரும்போது மட்டும் சூட்சும வலு நல்ல அமைப்பிலேயே செயல்படும். சரிங்களா? அடுத்ததாக மீன லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் வர்க்கோத்தமத்தில் இருந்தால் செவ்வாய் திசையில் மன வாழ்க்கை பாதிக்குமா? ஏங்க மீன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து யோகர் தானங்க. 2 9க்கு அதிபதியானவரா வராரு. அவர் எந்த அமைப்புகள்ல இருக்காரு? எப்போதுமே இந்த இந்த பாருங்க கேள்வி மீன லக்னத்துக்கு 7ல செவ்வாய் 7ல அவர் இருக்கிறது அவருக்கு விருப்பமில்லாத இடத்துல இருக்காரு. செவ்வாய் 7 8ஓட தொடர்புல இருந்தா தாமத திருமண அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயம் தானுங்க. இது இந்த தசை எப்போ வருதுன்னு பாருங்க. சின்ன வயசுலயே வருதான்னு பாருங்க. இந்த செவ்வாய் ஒரு சந்திரனோட தொடர்புல, சுக்கிரனோட தொடர்புல, குருவின் தொடர்புல வந்தா பலன்கள் அப்படியே அருமையான யோக பலன்களாக இருக்குங்க. 9வது அதிபதி லக்னத்தோட தொடர்புல வராரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அந்த மகாலய அமைப்பு அப்படியே தொடர்பு வரும். அந்த மகாதன அமைப்பு அந்த அமைப்பு தொடர்புல வர்ற மாதிரியான நல்ல பலன் செய்வாரு. லக்னத்துக்கு செவ்வாய் முதல்ல யோகர். ஓகேங்களா? லக்னத்தோட ஃப்ரெண்டு. அதுக்கு பிறகு தானுங்க அவர் கெடுக்கிற இடத்துல அவர் கெட்டு போயிட்டாரு. சனி ராகுவோட சேர்ந்து பாபத்துவ அமைப்புல வராருனாக்கா செவ்வாய் எங்க இருந்தாலும் இருக்கிற அத்தனையும் கெடுப்பாரு செவ்வாய் தசையில. ஓகேங்களா? இல்ல அவர் தனிச்சே இருக்கிறாரு, புதனோட சேர்ந்திருக்கு அந்த இடத்துல உச்சனோட வீட்டுல இருக்கிறாரு அப்படின்னா புதனோட சேர்ந்திருக்காருன்னா கூட இதுவும் ஒரு பாதுகாப்பு தான். இல்ல ஒரு எதிரில் ஒரு பௌர்ணமி சந்திரன் இருக்காரு, இல்ல ஒரு குரு பாக்குறாரு, ஒரு சுக்கிரனோட சேர்ந்து இருக்காரு, இதெல்லாம் அருமையான அமைப்புல இருக்கும். ஓகேங்களா? அதெல்லாம் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. செவ்வாய் கெட்டு போயிருக்காரு. சனி ராகுவோட சேர்ந்திருக்காரு, கிரகணமா இருக்காரு. இந்த கிரகணமா இருக்காருன்ற விஷயம் அஸ்தகங்கமா இருக்கும்போது அஸ்தகங்கம் கூட கொஞ்சம் வலிமை இழந்திருக்காரு ஃப்ரெண்டோட சேர்ந்துன்னு வரும். கிரகணம் மோசமான பலன்களை செய்யும். ஓகேங்களா? இது அந்த ஆப்போசிட் 7ஆம் பாவகம் உங்களோட கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் இந்த பங்குதாரர்கள் நண்பர்கள் அத்தனை பேரையும் பாதிக்கும் செவ்வாயுடைய தசையில. ஓகேங்களா? கேன் தசாநாதன் கண்ட்ரோல் எவ்ரி திங் நீச்சபங்க ரோஜயோக சனி தசா. ஓகே இந்த குரு அண்ட் சுக்ரன்
இந்த நீச்சபங்க ராஜயோகம் அந்த விஷயத்துல வராதீங்க. நீச்சம்னா நீச்சம். சனி நீச்சமாகிறது நல்லது. ஏன்னா சனியின் உடல் உழைப்பு உங்களுக்கு தேவைப்படாது. பேரு கே சிவா. சனியுடைய உடல் உழைப்பு அந்த ஜாதகருக்கு இல்லை அப்படின்னு வரும். அதாவது இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துல உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, அடிக்கடி நான் அதை சொல்லுவேன். உழைச்சி தான் முன்னுக்கு வரணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரங்களும் உழைச்சி முன்னுக்கு வந்த ஒரு பணக்காரங்க கூட இல்லைங்க. எலன் மஸ்க்லாம் உழைச்சி முன்னுக்கு வந்தவரா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்மார்ட்டா யோசிச்சாரு, முன்னுக்கு வந்துட்டாரு. உலகத்துல இருக்கிற எல்லா பணக்காரர்களும் கரெக்டான சரியான புத்திசாலித்தனத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டிருக்காங்க. சனி கிட்ட அது இல்லைங்க. சனி கிட்ட உடல் உழைப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த உடல் உழைப்பு சனி நீச்சமாகும் போது உடல் உழைப்பு உங்ககிட்ட இருக்காது. அதே நேரத்துல அவர் வக்கரமாக கூடாது. சனிக்கு மட்டும் நீச்ச வக்கரம் ஆட்சியான நிலையை அப்படியே பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது குரு சுக்கிரன் தொடர்புல வந்துட்ட சனி அற்புதமான நல்ல பலனை கொடுப்பாரு. இந்த இடத்துல நீச்ச பங்கம் அப்படிலாம் போடாம சுப அமைப்புல இருக்காரா பாருங்க. செவ்வாயோட சேர்ந்து நீச்ச பங்கம் ஆனாருன்னா அப்படியே கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாரு. ஆயுளையும் சேர்த்து கெடுப்பாரு. ஆயுள் காரகன் அப்படின்றதுனால. ஓகேங்களா? அதுவே வந்து குருவோட தொடர்புல, சுக்கிரனோட தொடர்புல, பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல வராரு. இதெல்லாம் அவருக்கு நல்ல அருமையான பலன்களை சனி தசையிலே பண்ணுங்க. நல்லா இருக்கும் அந்த சனி தசை. ஓகேங்களா? அடுத்து வெங்கட் அருமைன்னு போட்டிருக்கீங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நீங்க வந்து அதை பார்த்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கூட. தேங்க்யூ. அடுத்ததாக மிதுல் மிதுல் 163 கன்னி லக்னத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்க 7ல் தனித்த குரு இருக்க குரு தசையில் மன வாழ்க்கை கெடுமா? நல்ல கேள்வி. இந்த இடத்துல நீங்க கேட்டீங்களா, அந்த மாரகாதிபதி மாரகஸ்தானத்துல உட்காந்துட்டாரு அந்த கதையா? சரி, எல்லா நெகட்டிவான அமைப்புக்கும் இங்க மாரகம் பண்ணணும்னா கூட முதல்ல சந்திராதி யோகத்துல இருக்கிற இடத்துல அங்க குரு வந்து கொஞ்சம் அப்படின்னு யோசிப்பாரு. ரெண்டாவது, மாரகாதிபதி அதிக சுப அமைப்புல வரும்போது தாங்க அந்த கெடுதலை பண்ணுவாரு. அதிக சுபமைப்பு. எதிரில் பௌர்ணமி சந்திரன் இருக்காருன்னா கண்டிப்பா அந்த இடத்துல மாரகம் அந்த மாதிரியான நெகட்டிவான தன்மை நடக்கும். இடையில தான் ஒரு சனி இருக்காருல்ல, சந்திரனோட ஒளியும் கெடுத்து குருவின் ஒளியும் கெடுக்கிறவரு. சனி தாங்க ஜாதகத்துல அதிக சுப அமைப்புல வருவாரு. நீங்களே நல்லா பாருங்க. இந்த அமைப்புகள்ல இருக்கும்போது சனி சார்ந்த அமைப்புகள்ல கலட்டுறது, மாற்றுறது, இன்ஜினியரிங் மாதிரியான அமைப்பு உங்களுடைய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல குடிக்கக்கூடாத லிக்விட் மாதிரி கடல் சார்ந்த அமைப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது துறைகள்ல தான் நீங்க இருப்பீங்க. இந்த லக்னத்தோட கன்னி லக்னம்னே சொல்லிட்டீங்க. இதனோட அடிப்படையில. அப்ப இந்த அமைப்புகளோடு நீங்க செக் பண்ணி பாருங்களேன். சனி அதிக சுபத்துவம். இந்த இடத்துல கண்டிப்பா மன வாழ்க்கை கெடாது. அதே நேரத்துல சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா குரு தசை சுக்கிரன் புத்தியில இயல்பான சில மன வாழ்க்கையில சில கசப்புகள், ஒரு பிசிக்கலி பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். கண்டிப்பாக குரு எவ்வளவுக்கு எவ்வளவு சனி நெருக்கமா குருவோட தொடர்புல வர்றாரோ நல்லதுங்க இந்த இடத்துல. நேரடியா அந்த அமைப்புகள் வந்து மிக நல்ல அமைப்புல இருக்கணும். சனி சந்திரன் சேர்ந்து இருக்க, குரு தனித்து இருக்க கன்னி லக்னத்தில். ஆமா, லக்னத்துல சனி சந்திரன் இருக்காங்க. இந்த இடத்துல இது இந்த மாதிரி அமைப்புலாம் ஒரு மாதிரி யோக அமைப்பு. 5ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறாரு. 11ஆம் அதிபதி லக்னத்துல இருக்காரு. இந்த சுக்கிரன் மட்டும் ஒரு மாதிரி சேர்ந்து புதன் எங்கேயாவது வலுத்து அமர்ந்துட்டாருன்னா நீங்க எல்லாம் கோடீஸ்வரங்க. ஓகேங்களா? சுக்கிரனும் புதனும் இருந்து அந்த குரு உங்களை அந்த சுபத்துவப்படுத்தக்கூடிய குருவோட தொடர்புல சுக்கிரனும் ஒரு மாதிரி கேந்திர வலிமையோட இருந்துட்டாரு, சாரி இந்த திரிகோண அமைப்புகளோடு வந்துட்டாரு அப்படின்னாக்கா இது மிகப்பெரிய உயர்நிலை ஜாதகமா வந்துடும். இது உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப. ஓகேங்களா? நல்லது நடக்கும். இதோட உங்களுடைய கேள்வி எல்லாம் கேளுங்க. நான் மறந்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க. முதல்ல வந்து சுமாரான கேள்வியா இருந்தாலும் பின்னாடி 2 கேள்வி நல்லா இருக்குங்க. இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரியான கொஞ்சம் அப்படி எனக்கும் ஒரு இது கொடுக்குற மாதிரியான சில கேள்வி கேளுங்க. ஓகேங்களா? இதுல தயவு செஞ்சு வந்து இந்த தனிநபர் ஜாதகம் போடாதீங்க. அந்த தனி நபர் ஜாதகத்தை நம்ம வேற இடத்துல தான் ரிப்ளை பண்றோம்ல. சரிங்களா? மறுபடியும் வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.